Hi students, next we are going to see number of negative roots. Number of negative roots of a polynomial. The number of negative roots of a polynomial p of x cannot be more than the number of sign changes in the coefficients of p of minus x. P of minus x. Number of positive roots now. Number of sign changes in the coefficients of p of x எடுத்துக்குவோம். Number of negative roots number of sign changes in the coefficients of p of minus x எடுத்துக்கணும். ஓகேவா? மற்றபடி ரெண்டும் ஒரே கான்செப்ட் தான். அங்கே சொன்னதே தான் இங்கேயும். ஓகேவா? என்ன சொல்கிறாங்கன்னா the number of negative roots of a polynomial cannot be more than the number of sign changes in the coefficients of p of minus x அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? Can you understand? Positive ரூட்டுக்கு என்ன சொன்னாங்க? The number of positive roots of a polynomial p of x cannot be more than the number of sign changes in the coefficients of p of x அப்படின்னு சொன்னாங்க. ஓகேவா? பாசிட்டிவ் ரூட்ஸ்னா p of x எடுத்துக்கணும். நெகட்டிவ் ரூட்ஸ்னா p of minus x எடுத்து கம்பேர் பண்ணணும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க. If the number of sign changes in p of minus x is 2, then the number of negative roots of p of x cannot be more than 2. Okay va? p of minus x ல number of sign changes 2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? The number of negative roots of the polynomial p of x cannot be more than 2. Okay va? அந்த number of sign changes விட number of negative roots அதிகமாக இருக்க முடியாது. ஓகேவா? அப்படின்னா என்ன அர்த்தம்? தட் மீன்ஸ் the maximum number of negative roots is 2. ஓகேவா? மேக்ஸிமம் 2 நெகட்டிவ் ரூட்ஸ் தான் இருக்க முடியும். 2 நெகட்டிவ் ரூட்ஸ்னால் என்ன அர்த்தம்? either 2 or 1 or 0 நெகட்டிவ் ரூட்ஸ். நம்பர் ஆஃப் நெகட்டிவ் ரூட்ஸ் 2 இருக்கலாம். நம்பர் ஆஃப் நெகட்டிவ் ரூட்ஸ் ஒன்லி 1 இருக்கலாம். அல்லது நோ நெகட்டிவ் ரூட்ஸ். நெகட்டிவ் ரூட்ஸே இல்லாமல் இருக்கலாம். ஓகேவா? பட் இந்த 2ங்கிறது மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் ரூட்ஸ். ஓகேவா? இப்போ இதில் 2 1 0லாம் இருக்குது இல்லையா? இதில் எதெல்லாம் பாசிபிளாக இருக்கும் அப்படின்னா 2வும் 0வும் தான் பாசிபிளாக இருக்கும். நான் முன்னாடி சொன்னது தான். இப்போ நம்பர் ஆஃப் சைன் சேஞ்சஸ் இஸ் 2 அப்படின்னா நம்பர் ஆஃப் நெகட்டிவ் ரூட்ஸ் எப்படி இருக்க முடியும்? 2, அடுத்தது 2 minus 2. 2 minus 2னா 0. ஓகேவா? சப்போஸ் the number of sign changes in p of minus x is 5 அப்படின்னு வச்சுக்கோங்க. நம்பர் ஆஃப் சைன் சேஞ்சஸ் இன் p of minus x is 5 அப்படின்னா the number of negative roots எப்படி இருக்கலாம்? 5 இருக்கலாம். 5 minus 2 3 இருக்கலாம். 3 minus 2 1 இருக்கலாம். 3 possibilities. The number of sign changes in p of minus x is 5. Then the number of negative roots may be 5 or 3 or 1. ஓகேவா? 5 நெகட்டிவ் ரூட்ஸ் இருக்கலாம், 3 நெகட்டிவ் ரூட்ஸ் இருக்கலாம், ஆர் ஒன்லி 1 நெகட்டிவ் ரூட்ஸ் இருக்கலாம். ஓகேவா? அதைத்தான் இங்கே சொல்கிறாங்க. த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த நம்பர் ஆஃப் சைன் சேஞ்சஸ் இன் p ஆஃப் மைனஸ் எக்ஸ் அண்ட் த நம்பர் ஆஃப் நெகட்டிவ் ரூட்ஸ் ஆஃப் p ஆஃப் எக்ஸ் இஸ் ஈவன். ஓகேவா? த நம்பர் ஆஃப் சைன் சேஞ்சஸுக்கும் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் ரூட்ஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் ஈவனாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அங்கே படித்ததே தான் இங்கேயும் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? Okay, next let us see one note. Minimum number of imaginary roots. Minimum number of imaginary roots of a polynomial. ஒரு பாலினாமியல்ல மினிமம் இமேஜினரி ரூட்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஃபார்முலா n மைனஸ் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ரியல் ரூட்ஸ். ஓகேவா? இதில் n அப்படிங்கிறது டிகிரி ஆஃப் த பாலினாமியல். If n is the degree of the polynomial அப்படின்னா என்ன அர்த்தம்? The polynomial has n roots இல்லையா? இப்போ ஒரு 6th degree polynomial equation எடுத்துட்டிங்கன்னா that equation has 6 roots இல்லையா? அப்போ n is the degree of the polynomial அப்படின்னா அந்த பாலினாமியலில் டோட்டலாக எத்தனை ரூட்ஸ் இருக்கும்? n ரூட்ஸ் இருக்கும். ஓகேவா? அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் ரூட்ஸ் தான் n அப்படிங்கிறது. If the degree of the polynomial is n அப்படின்னா the total number of roots of the polynomial is n. ஓகேவா? அந்த total number of rootsல இருந்து
maximum number of real roots. Maximum number of real roots minus பண்ணிட்டீங்கன்னா we get minimum number of imaginary roots. ஓகேவா? So maximum number of real roots தெரிஞ்சிச்சுன்னா we can find the minimum number of imaginary roots. ஓகேவா? இதுவும் Descartes rule யூஸ் பண்ணுறோம் இதுக்கும். இப்போ ஆக்சுவலாக Descartes rule யூஸ் பண்ணி we can find the maximum number of positive and negative roots. ஓகேவா? அந்த பாசிட்டிவ் ரூட்ஸ் அண்ட் நெகட்டிவ் ரூட்ஸை தான் ரியல் ரூட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ரியல் ரூட்ஸில் தான் பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். இமேஜினரி ரூட்ஸில் பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் கிடையாது. ஓகேவா? ஸோ பாசிட்டிவ் ரூட் நெகட்டிவ் ரூட்னு சொன்னாலே அது எல்லாமே என்ன தான் ரியல் ரூட்ஸ். ஓகேவா? அப்போ Descartes ரூலை அப்ளை பண்ணி we can find the maximum number of positive and negative roots. ஓகேவா? அது ரெண்டும் சேர்ந்தது தான் ரியல் ரூட்ஸ். ஸோ by using Descartes rule we can find the maximum number of real roots. ஓகேவா? அப்புறம் பாலினாமியல் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதில் நம்மளுக்கு டிகிரி என்னன்னு தெரியும். டிகிரி ஆஃப் த பாலினாமியல் தெரியும். ஓகேவா? ஸோ அந்த டிகிரி ஆஃப் த பாலினாமியல்லிருந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ரியல் ரூட்ஸை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா we get minimum number of imaginary roots. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? minimum number of imaginary roots கிடைக்கும். ஓகேவா? So to find the minimum number of imaginary roots, first we have to find the maximum number of real roots. ஓகேவா? maximum number of real roots தெரிஞ்சாதான் we can find the minimum number of imaginary roots. Can you understand? That's all. See the video 2 times. Okay?